கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஒரு வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இவற்றிலே இரண்டாவது பகுதியை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கலாம். இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது? உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நாம் பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்துவானவரும் அதை அப்படியே சொல்லியிருக்கின்றார். தோமாவை பார்த்து, என்னை கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்கிறோம், செபிக்கின்றோம், வேதத்தில் இருக்கிற வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதன்படி வாழ்கின்றோம், அது சொல்லுகிறபடி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் என்ன ஒரே ஒரு அடித்தளம் என்றால் நம்பிக்கை. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்படும் பொழுது, அவையெல்லாம் எனக்காகவே அவர் செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் உடையவர்களாக இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களில் பார்க்கும் பொழுது அநேக தேவைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் பொழுதோ, அல்லது நம்முடைய குடும்பத்தின் சூழல்களை நினைக்கும் பொழுதோ, அல்லது நம்முடைய தேவைகளை நினைக்கும் பொழுதோ ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கென்று கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்குத்தத்தின்படி நான் செபிக்கின்றேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி ஜெபித்து ஆண்டவர் செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிறோமே, அந்த நம்பிக்கையை தான் கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. என் மேல் வைத்திருக்கின்ற உன்னை நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள், நம்பிக்கையோடு தன்னை தேடி வந்த யாவருக்கும் உதவி செய்த ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி சொன்னார், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அகிலும் தொட்டால் போதும், நான் சுகமடைந்து விடுவேன் என்று சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னார், உன் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று சொல்லி. அதே வண்ணமாக சரீரம் முழுவதும் வியாதியோடு கூட வந்த மக்கள், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கும் என்று கேட்டார்கள். இதோ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தி அனுப்பினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் இன்றைக்கு நம்மையும் பார்த்து கடவுள் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி தருகின்றார். ஒருவேளை மிகுந்த சோர்வோடு கூட காணப்படுகிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவ்வளோ காலம் நான் காத்து கொண்டிருக்கிறேன், அதிகமாக செபிக்கின்றேன், பல கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அல்லது நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கடவுளினிடத்தில் பேசுகிறதாகவே நான் உணர்கின்றேன். ஆயினும் இன்னும் என் பிரச்சனை தீரவில்லை, இன்னும் என் கஷ்டங்கள் மாறவில்லை, என் குடும்பத்தின் சூழல்களிலே இன்னும் எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு மாறாத ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. வேதத்தில் அப்படி காத்திருந்த இன்னும் எத்தனையோ மக்களை நாம் சொல்ல முடியும், எத்தனையோ மக்களை சொல்ல முடியும். தாவீது அதற்கு ஒரு அற்புதமான அடையாளமாக இருக்கிறார். பல இடங்களிலே தாவீது நம்பிக்கை குறித்து சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லுவார். நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுவார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது உங்களை ஒரு நாளும் ஏமாற்றி விடாது. நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள். காரணம், யார் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நாசியிலே சுவாசமுள்ள ஒரு மனிதனை அல்ல,
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை நீங்கள் விட்டு விடுங்கள், நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு காரணம், நாம் யாரையும் எல்லளவும் நம்பக்கூடாது என்பதல்ல அதனுடைய அர்த்தம். அது என்ன சொல்லுகிறது? நாம் அவர்களையே பற்றி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் பலவிதமான தடைகள் இருக்கிறது. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் சகல வல்லமை நிறைந்தவராக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் கடவுள் நமக்கு கடினமான எதையும் அவர் லேசாக செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் அந்த கடவுள் சொல்லுகின்றார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்கள் நம்பிக்கையை அங்கீகரித்திருக்கிறவர். உங்களை ஆசீர்வதித்து ஏற்ற நேரத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.